ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான சாமுவேல் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு மலர்களும் மரங்களும் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் கையில் ஒரு சிறிய விதையை பிடித்து கேட்டான், இது வளருமா? சாமுவேல் விதையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஆண்டவரிடம் ஜெபித்தான். அவன் சொன்னான், இறைவா, இந்த விதை ஆழமாக வளரட்டும், நான் அதை அன்புடன் பாதுகாப்பேன். நாட்கள் சென்றன, மழை பெய்தது, சூரியன் உதித்தது. ஆனால் விதை இன்னும் முளைக்கவில்லை. சாமுவேல் சோகமாக தோட்டத்தில் உட்கார்ந்தான். அப்பா வந்து சொன்னார், மகனே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வை, நிச்சயமாக அந்த விதை முளைக்கும். சாமுவேலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தான். ஒரு நாள் காலை சாமுவேல் தோட்டத்திற்கு சென்றான். அவன் கண்கள் பெரிதாய் திறந்தன. அந்த மண்ணிலிருந்து ஒரு பச்சை முளை முளைத்திருந்தது. அவன் ஆனந்தமாய் சொன்னான், நன்றி இறைவா, என் விதை உயிருடன் இருக்கிறது. நாட்கள் சென்றன. அந்த விதை ஒரு அழகான பூமரமாக வளர்ந்தது. மணமான பூக்கள் மலர்ந்தன, பறவைகள் பாடின. அந்த மரம் நம்பிக்கையின் மரம் என்று கிராமம் முழுக்க அறியப்பட்டது. சாமுவேல் போல நீயும் நம்பிக்கையுடன் வேண்டு, ஏனெனில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள்.